ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என்னோடய சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வந்து மிக்ஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் பெங்களூரில் இருந்துட்டு தமிழ் பேசணும் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா 4 லாங்குவேஜும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் சொல்லுவீங்க, என்ன சீன் போடுறியா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் வந்து சீனெல்லாம் போடல, இருக்கிற ஃபேக்ட் என்னமோ உண்மையாக சொல்கிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கு நன்றி. சப்போர்ட் இப்போ வரைக்கும் பண்ணவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னோடய ஃபேமிலியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ யாரும் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ உங்களை மாதிரி சப்போர்ட்டையும் உண்மையிலவே நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆசிரமத்தில் வந்து குழந்தைங்களாம் விட்டுருக்காங்கள்ல, பென்சில், புக்கு, பென்னு ஸோ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் என் சேனல் மூலிமா வந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் அந்த திங்கிங் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். ஸோ எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு நான் கஷ்டப்பட்டாலே வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய மைண்ட் திங்கிங். ஸோ வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்து குழந்த கஷ்டப்பட்டாங்க, பென்னு, புக்கு, பென்சில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மெசேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் புரியும். நம்பர் வந்து நான் மதியத்தில் மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட்டே வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய மைண்ட் திங்கிங். நான் எந்த வீடியோ பார்த்து யாரையும் பார்த்து நான் வந்து சொல்லலை. ஸோ என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, ஸோ 6 மாதம் ஆகிடுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணல, இப்போ ஏன் பண்ணுறீங்க அப்படின்னீங்க. எனக்கு யூடியூப்லேருந்து ₹1 கூட அமௌண்ட் இன்னும் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் வந்தால் நான் எல்லோரும் அமௌண்ட் வந்தால் தான் பண்ணுவாங்க. நான் அமௌண்ட் வரத்துக்கு முன்னாடி முயற்சி, என்னோடய எஃபெக்ட் போடுறேன். ஸோ நான் அமௌண்ட்டுக்காகலாம் பண்ணல, என்னோடய மன திருப்திக்காக நான் பண்ணுறேன். ஸோ யாரையும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். நம்ம கடவுள் 6 அறிவு எல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல. சும்மா வேஸ்ட் பண்ணுறதோட இல்லாதவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னா அது உண்மையிலே பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்லை. ஸோ வந்து நம்பர் வந்து லாஸ்ட்டில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்லிப்பரு, பேகு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா என்னோடய மெசேஜுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து நம்பர் கொடுக்குறேன். நம்பரை சொல்கிறேங்க பாரு, 7200027601. இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லுவீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அக்கா அதுக்கப்புறம் தான் எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை. ஒன்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஹெல்ப்பு. ஸோ நானே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை தான் நான் வந்து அனாதை ஆசிரம குழந்தைங்களுக்கு போய் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் கொடுக்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ஸோ நானே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். ஸோ வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நினச்சி பார்ப்பாங்க, அவங்க பண்ணுற புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. ஸோ அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்குவாங்க. ஸோ இவங்களால நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டரு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் சேலரி எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் தான் பண்ணுறீங்க அப்படி இப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ நான் அது மட்டும் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னீங்க, ஏன் வந்து நீங்கள் குங்குமம் வைக்க மாட்டேங்கிறீங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சிங்கிள் பேரண்ட்ஸ் யாருங்க சொன்னது, நீங்களா நினைக்கிறீங்க சிங்கிள் பேரண்ட்ஸு? இல்லைங்க, ஃபேமிலியோடு தான் இருக்கேன். நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், குங்குமம் ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டேன். ஸோ குங்குமம் வைக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக ஃபேஷனாக இருப்பேன்னு நினைப்பேன். பட்டு அதனாலே குங்குமம் வைக்குவேன். ஒரு சில டைமில் தான் குங்குமம் வைக்குவேன். குங்குமம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எந்த வீடியோலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் வச்சுருக்க பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சீரியஸ்லி கமெண்ட் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பு இன்னும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட என்கரேஜ்னால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இனி உங்களோட சப்போர்ட்டிவ் வேணும். ஸோ வந்து பாய், நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்பர் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னோடய நம்பர் தெரியும். அப்படி உங்களுக்கு நம்பர் தெரியனாலே ஷார்ட்ஸில் நம்பர் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.